ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டிலையே அவன் இல்லாமல் குக்கர்லேயே வந்து ப்ளம் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கர்லேயே சூப்பராக ப்ளம் கேக் பண்ணலாம். அதுக்கு தேவையான நட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன நட்ஸ் உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. நான் வந்து டூட்டி ஃப்ரூட்டி, அதுக்கப்புறம் செரி கொஞ்சம், பாதாம், பிஸ்தா இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கப்பில் வந்து ஒரு கப்பு நான் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படி ஹைலே வச்சுட்டு, ஒரு 5 நிமிஷம் ஹையில் வச்சுட்டு அதில் சர்க்கரையை போட்டுருங்க. ஒரு கப்பு சர்க்கரையை போட்டுட்டு ஹையில் வச்சுருங்க. ஹையில் வச்சுட்டு லேசாக அப்படி கிளறி கொடுத்துட்டே வரும்போது ஒரு 10 நிமிஷத்தில் அது வந்து சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சிரும். தண்ணியெல்லாம் இப்போதைக்கு எதுவுமே சேர்க்க வேண்டாம். வெறும் அந்த சர்க்கரையே அப்படியே மெல்ட் ஆகி நமக்கு பாகு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நமக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துடும். ஒரு 10 நிமிஷத்துலேயே நமக்கு இந்த மாதிரி வந்துடும், கேரமல் மாதிரி வந்துடும். இப்போ நமக்கு கேரமல் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை எல்லாத்தையும் நல்லா நான் குட்டி குட்டியாக எல்லாம் உடச்சே வச்சுருக்கேன். நட்ஸ் எல்லாமே கொஞ்சம் இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் சர்க்கரை எடுத்தோமோ அந்த கப்பில் வந்து ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றும் போது இந்த கேரமல் வந்து கெட்டியாக ஒரு மாதிரி கெட்டியாகும். ஆனால் கெட்டியானாலும் பரவாயில்ல, நம்ம அப்படியே கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா, அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கலந்து கொடுத்துட்டே இருங்க. உடனே மெல்ட் ஆகிடும். இந்த மாதிரி பாகு மாதிரி வந்துடும் நமக்கு. ஏன்னா அது வந்து தண்ணி சேர்த்தா தான் நமக்கு நட்ஸ் எல்லாம் போட்டு வேக வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். அதில் வந்து நட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம வேக வைக்கும்போது நமக்கு அந்த ஒயினில் ஊற வச்சு பண்ணுவாங்க இல்லையா, அந்த டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மெத்தடு நம்ம பண்ணுறோம். இப்போ வந்து எல்லா நட்ஸையும் எடுத்து போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு, கொஞ்சம் முழு முந்திரி இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் உடச்சி வச்சுருக்கிறத எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். கலந்து விடும்போது என்ன ஆகும்னா, அது அப்படியே வேக ஆரம்பிக்கும். இப்போ வந்து இது நல்லா வேகட்டும். நல்லா வெந்து இந்த கொஞ்சம் வற்றி வரும். நமக்கு வற்றி கொஞ்சம் கெட்டியாக வந்துடும். இப்போ தண்ணியாக இருக்குது பார்த்திங்களா, இது வந்து நல்லா கொதிக்கும் போது என்ன ஆகும்னா, நல்லா கொஞ்சம் கெட்டித்தன்மை கொடுக்கும். அந்த கொஞ்சம் கெட்டியாக வர வரைக்கும் அது கொதிக்கட்டும். அப்போ அந்த நட்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஊறி நல்லா வெந்து கிடைக்கும். நமக்கு வெந்து அப்படியே ஊறி நமக்கு அதில் ஒரு 1 டே ஃபுல்லாக நம்ம ஊற வச்சோம்னா எந்த ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்குமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்துடும். இதுக்கப்புறம் செரி பாதியை டெக்கரேஷனுக்கு எடுத்து வச்சுருக்கேன், பாதியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இது கொஞ்சம் நல்லா கெட்டி பதம் வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா ஆறட்டும். ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து மாவு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம பாருங்கள், இந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு நம்ம எந்த கப்பில் சர்க்கரை அளந்தனோ அந்த கப்பில் தான் நான் மாவு எடுக்க போகிறேன். இப்போ வந்து ஒரு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 கப்பு வந்து பால் சேர்த்துருக்கேன். பால் சேர்த்துட்டு அது கூடவே வந்து நம்ம இப்போ வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நம்ம முட்டை சேர்க்கலை, நான் வந்து எக்கு சேர்க்காமல் தான் இன்றைக்கி கேக் பண்ணுறேன். அதனால் இன்றைக்கி கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். முட்டை சேர்க்காமலே நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும் கேக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி. அதுக்கப்புறம் அந்த கப்பில் வந்து ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துருக்கேன். மைதா மாவு எடுத்துகிட்டு அந்த கப்பிலே வந்து ஒரு 1/4 கப்பு வந்து பால் பவுட்ரு எடுத்திருக்கேன். பால் பவுட்ரு சேர்த்துக்கலாம். பால் பவுட்ரு சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் வந்து இது வந்து பட்டை பொடி சேர்த்துருக்கேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய் 3ஐயும் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அந்த பவுட்ரை வந்து இதில் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு அந்த கடையில் பேக்கரியில் வாங்குகிற அதே கேக்கோட டேஸ்ட்டு, அந்த ஸ்மெல் நமக்கு கிடைக்கும் இதில். அதனால் சும்மா ஒரு பிஞ்சு அந்த பட்டை லவங்க பொடி வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போது ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுட்ரு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வந்து ஜலிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த நட்ஸ் எல்லாம் ஊறுது பார்த்திங்களா, நட்ஸு கேரமல் இருக்குது பார்த்திங்களா, அதையும் எடுத்து நம்ம அந்த மாவில் சேர்த்துட்டு நல்லா அதை வந்து கலந்து கொடுக்கலாம். இந்த வீடியோ நானே ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டே பண்ணுறதுனால என்னால் ஃபுல்லாக வந்து இது பண்ண முடியல. அதனால் நல்லா கலந்ததுக்கப்புறம் காமிச்சிருக்கேன். நல்லா கலந்தாச்சு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி வரணும். இந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு கேக் வந்து நல்லா சாஃப்டாக நல்லா பஃபியாகவும் வரும். இப்போ வந்து நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இந்த பாத்திரம் வந்து குக்கருக்குள்ளே வைக்கிற அளவுக்கு பாத்திரம் எடுத்திருக்கேன். அந்த பாத்திரத்தில் வந்து நெய் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக நெய்யை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம்
அது மேலே கொஞ்சம் மைதா மாவும் அப்ளை பண்ணியிருக்கேன். மைதா மாவு அப்ளை பண்ணிவிட்டா நமக்கு ஒட்டாமல் வரும். பட்டர் சீட் இருந்ததுன்னா நம்ம போட்டுக்கலாம். என்கிட்ட பட்டர் சீட் இல்லாதனால நான் வெண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மைதா மாவும் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாத்திரத்தில் வந்து கால்வாசி தான் நமக்கு கேக்கோட அந்த மாவெல்லாம் நம்ம கலந்தது வந்து கால்வாசி தான் வரணும். ஏன்னா நமக்கு அது வந்து வெந்து வரும்போது நமக்கு ஃபுல்லாக வந்துடும். அதனால் இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் நான் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். குக்கரை வந்து அடுப்பில் வச்சு ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சு அந்த ஸ்டாண்டு மேலே இப்போ நான் இதை குக்கருக்குள்ளே எடுத்து இந்த பாத்திரத்தை வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ மூடி போட்டுடலாம். நம்ம அந்த பாத்திரத்துக்கு மேலேயும் ஒரு மூடி போட்டுறணும். அதுக்கப்புறம் நல்லா கரெக்டாக வச்சுக்கலாம். வச்சுட்டு பாத்திரத்துக்கு மேலேயும் ஒரு மூடி போட்டுட்டு அதுக்கப்புறம் குக்கர் மூடி போடணும். குக்கர் மூடியில் வந்து கேஸ்கெட் அதுக்கப்புறம் மேலே வெயிட் வால்வ் இது ரெண்டுமே வேண்டாம். ரெண்டையும் எடுத்துட்டு நம்ம வந்து வெறும் குக்கரை வந்து லெட் போட்டு மூடிக்கலாம். க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து 45 மினிட்ஸ் ஆச்சு கேக் ரெடி ஆகிறதுக்கு. 45 மினிட்ஸ் வந்து கேக் வந்து ரெடி ஆகிறதுக்கு 45 மினிட்ஸ் ஆகுதுன்னா நம்ம ஒரு 25 மினிட்ஸில் நம்ம ஓப்பன் பண்ணி வந்து அதில் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே டெக்கரேஷன் பண்ணோன்னா அது மாவுக்கு உள்ளே போயிடும். அதனால் இப்போ 25 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு பாதி வெந்து வந்திருக்கு கேக்கு. முழுசாக வேகல, பாதி வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம டெக்கரேஷன் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிக்கலாம். அது மேலே கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் வந்து முழுசாக கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் அப்படியே மேலே வச்சுக்கலாம். ஏன்னா வந்து ப்ளம் கேக்குக்கே வந்து இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அது ப்ளம் கேக் மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் முழு முந்திரி, கொஞ்சம் முழு செர்ரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி இதெல்லாம் நான் போட்டுக்கிட்டேன். நீங்கள் என்னெல்லாம் கையில் இருக்குதோ அதெல்லாம் கொஞ்சம் அந்த நட்ஸ் எல்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க இந்த டைமில். பண்ணிவிட்டு அதே மாதிரி திரும்பவும் தட்டு போட்டு அதுக்கு மேலே குக்கர் மூடியும் போட்டு க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம வச்சதுலேருந்து 45 மினிட்ஸ் கனெக்ட் பண்ணிக்கோங்க. 45 மினிட்ஸில் வந்து நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கத்தியில் வந்து குத்தி பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒட்டாமல் வந்துன்னா கேக்கு சூப்பராக வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ எல்லாமே வச்சாச்சு. குக்கர் மூடி போட்டு மூடியாச்சு. மூடிட்டு 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ எனக்கு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓப்பன் பண்ணால் சூப்பராக வெந்து மேலே வந்திருக்கு பாருங்கள் கேக்கு. எவ்வளோ கீழே இருந்தது இப்போ பாருங்கள் மேலே வந்துருச்சு. நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். ப்ளம் கேக்கு சூப்பராக ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வீட்டில் செஞ்சு பார்த்தாலே நமக்கு வந்துடும். நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வச்சு ஒரு சண்டேயில் நம்ம செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா பசங்களுக்கு நம்ம வீட்டிலே வந்து எல்லா வகையான கேக்குமே நம்ம வீட்டில் குக்கர்லேயே நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அவன் இல்லாமலே. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு பாருங்கள் கத்தி வச்சு இப்போ குத்தி பார்க்குறேன். சுத்தமாக ஒட்டவே இல்லை. இப்போ நல்லா வெந்துருச்சு கேக்கு. கேக்கு நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பராகவும் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து பிளேட்டுக்கு அப்படியே மாற்றிடலாம். கேக்கை நல்லா ஆறட்டும். ஆற வச்சுட்டு தான் நான் மாற்றிருக்கேன். கேக்கை நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளேட்டில் அப்படியே கவுத்தோம் அப்படின்னா நமக்கு அப்படியே சூப்பராக வந்துடும் கேக்கு. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி சாப்பிட்டோம்னா நாங்கள் கட் பண்ணி சாப்பிட்டோம். கிறிஸ்மஸ் அன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பசங்க சூப்பராக இருக்குனாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.